Hello everyone. இந்த வீடியோல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வேரியன்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். CMA இன்டர்ல குரூப் 1ல காஸ்டிங்லயும் தட் இஸ் பேப்பர் 8 காஸ்ட் அக்கவுண்டிங்லயும் அண்ட் குரூப் 2ல பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்லயும் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வருது. அதோட ஃபைனல்ல SCM பேப்பர்லயும் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஃபார்முலாஸை எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த கால்குலேஷன் எப்படி சிம்பிளாக நம்ம இந்த ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டில் எப்படி ஞாபகம் வச்சுட்டு போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருக்கும் அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலா ப்ரெசென்ட் பண்ணணும். ஆன்சர் எழுதுகிறப்ப ஃபார்முலா எழுதி அதில் ஒர்க்கிங்ஸும் காமிச்சு ஃபைனல் ஆன்சர் காமிக்கணும். அது என்ன வேரியன்ஸ், அட்வர்ஸ் வேரியன்ஸா அல்லது ஃபேவரபிள் வேரியன்ஸான்னு காமிக்கணும். பட் அந்த ஃபார்முலாவை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த டயக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணால் பத்தாது. இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸை ப்ரெசென்ட் பண்ணி அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கிங்ஸும் போட்டு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வேரியன்சஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இதில் காஸ்ட் வேரியன்சஸும் இருக்குது, சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ப்ராஃபிட் வேரியன்சஸும் இருக்குது. இப்போ காஸ்ட் வேரியன்ஸில் மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர்ஹெட்டில் வேரியபிள் ஓவர்ஹெட் அண்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் இதுக்கான வேரியன்சஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணியே நம்ம சேல்ஸ் அல்லது ப்ராஃபிட் வேரியன்சஸும் இதே மாதிரி டயக்ராம் வச்சு நீங்கள் ஃபர்தராக இதே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெட்டீரியல், லேபர் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்கும் டயக்ராம். வேரியபிள் ஓவர்ஹெட்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டுக்கு கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி ஆங்கிளில் பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸில் ஓவராலாக மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா அதில் சப்டிவிஷனாக ப்ரைஸ் வேரியன்ஸும் குவான்டிட்டி அல்லது யூசேஜ் வேரியன்ஸும் கண்டுபிடிப்போம். ஸோ இதில் குவான்டிட்டி அல்லது யூசேஜ் வேரியன்ஸில் சப்போஸ் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் மோர் தென் ஒன் ரா மெட்டீரியலாக இருந்தால் ஈல்ட் அண்ட் மிக்ஸ் வேரியன்சஸ் அங்கே வரும். ஸோ ஈல்ட் அண்ட் மிக்ஸ் வேரியன்சஸ் உடைய டோட்டல் யூசேஜ் வேரியன்ஸாக இருக்கும். யூசேஜ் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ஸ் உடைய டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் உடைய டோட்டலாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேரியன்ஸும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக ஆன்சர் கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஈல்டு வேரியன்ஸ் ப்ளஸ் மிக்ஸ் வேரியன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது யூசேஜ் வேரியன்ஸ் வருதா, யூசேஜ் வேரியன்ஸும் ப்ரைஸ் வேரியன்ஸையும் ஆட் பண்ணி பார்க்குறப்ப மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸுடைய ஆன்சர் வருதா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரி, இதுக்கான ஃபார்முலாவை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டர்டு ப்ரைஸு, ஆக்சுவல் ப்ரைஸ் இது ரெண்டும் ஒய் ஆக்சிஸ் மாதிரி இந்த பக்கத்தில் போட்டுக்கலாம். இங்கே கீழே எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி இருக்கிற இடத்துல ஸ்டாண்டர்டு குவான்டிட்டி, ஆக்சுவல் குவான்டிட்டி. ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருந்ததுன்னா RSQ வராது, ஏன்னா ஈல்ட் அண்ட் மிக்ஸ் வேரியன்ஸ்னு வராது. அங்கே யூசேஜ் அல்லது குவான்டிட்டி வேரியன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த எஸ்கியூனா என்ன, RSQனா என்ன அப்படிங்கிறதும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ்கியூ அப்படின்னு கொடுக்குறப்ப இட் இஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அல்லது பட்ஜெட்டட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவலாக எவ்வளவு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கான பட்ஜெட்டட் குவான்டிட்டியை தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவோ அது இப்போ பட்ஜெட்டட் அவுட்புட் எவ்வளவுன்னு கொடுத்துருப்பாங்க. பட்ஜெட்டட் குவான்டிட்டி அப்படிங்கிறப்ப அது பட்ஜெட்டட் அவுட்புட்டுக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்போ பட்ஜெட்டட் அவுட்புட் 10 யூனிட்னு கொடுத்துருக்கலாம், பட் ஆக்சுவல் அவுட்புட் 8 யூனிட்டாக இருக்கும். அப்போ 10 யூனிட்டுக்கான ஸ்டாண்டர்ட் தட் இஸ் எவ்வளோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா, அது ஆக்சுவல் அவுட்புட் 8 யூனிட்டுக்கு மாற்றும் போது அது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று பட்ஜெட்டட் அவுட்புட்னு சொல்லலாம், அல்லது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஆக்சுவல் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லலாம். பட்ஜெட்டட் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை ஆக்சுவல் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினோம்னா அதுதான் RSQ. கொஸ்டினில் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒன்று SQ அல்லது RSQ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதை கொடுத்துருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு இன்னொன்று கண்டுபிடிக்க வேண்டியது இருந்தால் கண்டுபிடிக்கணும். ஸோ SQ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், RSQ இஸ் ஃபார் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஃபார் ஆக்சுவல் இன்புட். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மீன்ஸ் இட் இஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு எவ்வளவு பட்ஜெட்டட் குவான்டிட்டின்னு பார்க்குறோம். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்னா ஆக்சுவல் இன்புட்டுக்கான பட்ஜெட்டட் குவான்டிட்டி எவ்வளவோ அதுதான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. சரி, இப்போ ப்ரைஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ப்ரைஸ் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எந்தெந்த ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதை ஆக்சுவல் குவான்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணணும். SPAQ மைனஸ் APAQ ப்ரைஸ் வேரியன்ஸ். அடுத்தது குவான்டிட்டி ஆர் யூசேஜ் வேரியன்ஸ். யூசேஜுக்குள்ளே இருக்கிற டிஃபரன்ஸ், எந்தெந்த யூசேஜ், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஆக்சுவல் குவான்டிட்டி இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் SQ மைனஸ் AQ இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். அப்போ குவான்டிட்டி வேரியன்ஸ் அல்லது யூசேஜ் வேரியன்ஸ்னால் இந்த பார்ட்டை சொல்கிறோம்.
ஸோ இப்போ இந்த பார்ட்டு சொல்கிறப்ப லெஃப்ட்டில் எஸ்பி ஆரம்பிக்குது. எஸ்பி எஸ்கியூ மைனஸ் எஸ்பி ஏக்யூ. இது குவான்டிட்டி வேரியன்ஸ். ப்ரைஸ் வேரியன்ஸ்க்கு எஸ்பி ஏக்யூ மைனஸ் ஏபி ஏக்யூ. மோர் தென் ஒன் ரா மெட்டீரியல் இருந்தால் ஈல்டு அண்ட் மிக்ஸ் வேரியன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஈல்டு வேரியன்ஸ் அப்படிங்கும்போது அங்கே ஆர்எஸ்கியூவோட எஸ்கியூவை கம்பேர் பண்ணுறோம். எஸ்கியூ மைனஸ் ஆர்எஸ்கியூ இன்ட்டு ஸ்டாண்டர்டு ப்ரைஸ். எஸ்பி எஸ்கியூ மைனஸ் எஸ்பி ஆர்எஸ்கியூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிக்ஸ் வேரியன்ஸுக்கு ஆர்எஸ்கியூ ஏக்யூ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ இன்ட்டு எஸ்பி. இப்போ ஆர்எஸ்கியூ இன்ட்டு எஸ்பி மைனஸ் ஏக்யூ இன்ட்டு எஸ்பி. இது மிக்ஸ் வேரியன்ஸ். ஸோ இப்போ இந்த பக்கத்தில் நம்ம ஸ்டாண்டர்டு ப்ரைஸை போட்டிருக்கோம். இந்த ஸ்டாண்டர்டு ப்ரைஸோட இந்த ஸ்டாண்டர்டு குவான்டிட்டியை அல்லது ரிவைஸ் ஸ்டாண்டர்டு குவான்டிட்டியை ஆக்சுவல் குவான்டிட்டியை அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஓவராலாக மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் பார்க்குறப்ப ஏபி ஏக்யூ இதை மைனஸ் பண்ணணும். எஸ்பி எஸ்கியூலேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ ஓவரால் காஸ்ட் வேரியன்ஸ்னால் இந்த ப்ரைஸ் வேரியன்ஸும் இந்த குவான்டிட்டி வேரியன்ஸும் சேர்ந்தது காஸ்ட் வேரியன்ஸ். அப்போ ப்ரைஸ் வேரியன்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து வரணும்னா இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு தேவையில்லை. அப்போ எஸ்பி எஸ்கியூ இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு தேவையில்லைன்னா இந்த மீதி இருக்கிற போர்ஷன் எல்லாம் எடுக்கிறோம். இப்போ எஸ்பி எஸ்கியூ மைனஸ் ஏபி ஏக்யூ ஓவராலாக. இதுக்கப்புறம் ஆன்சரை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வேரியன்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸுக்கு உள்ள டிஃபரன்ஸை ஆக்சுவல் குவான்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணுறோம். எஸ்பி ஏபி இந்த போர்ஷன் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை ஆக்சுவல் குவான்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணுறோம். யூசேஜ் வேரியன்ஸ்னால் இந்த ரெண்டு குவான்டிட்டியும் ஆக்சுவல் அண்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. இப்படி ஃபார்முலா நம்ம போடுறது தான் பெட்டராக இருக்கும். எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ இன்ட்டு எஸ்பி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுக்கிறது எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ. இதுக்கப்புறம் நடுவில் ஆர்எஸ்கியூ போட்டோம்னா அதை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். எஸ்கியூ மைனஸ் ஏக்யூவை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். எஸ்கியூ மைனஸ் ஆர்எஸ்கியூ, ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ இன்ட்டு எஸ்பி ஈல்ட் அண்ட் மிக்ஸ் வேரியன்ஸ். ஸோ ஓவராலாக காஸ்ட் வேரியன்ஸ்னு பார்க்குறப்ப எஸ்பி எஸ்கியூ மைனஸ் ஏபி ஏக்யூ. சரி, இப்போ நம்ம வேரியன்சஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இதை ஃபேவரபிள் வேரியன்ஸ்னும், ஆன்சர் நெகட்டிவாக வந்ததுன்னா அதை அட்வர்ஸ் ஆர் அன்ஃபேவரபிள் வேரியன்ஸ்னும் சொல்லுவோம். காஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவாக ஆன்சர் வந்தால் ஃபேவரபிள், நெகட்டிவாக ஆன்சர் வந்தால் அட்வர்ஸ். ஒரு சாம்பிளுக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் வேரியன்ஸில் எஸ்பி மைனஸ் ஏபி இன்ட்டு ஏக்யூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வாங்குகிற மெட்டீரியலுடைய ப்ரைஸை எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்னு இதில் அனலைசிஸ் பண்ணுறோம் இல்லை ஆக்சுவல் குவான்டிட்டியோட. இப்போ எஸ்பி ஸ்டாண்டர்டாக ப்ரைஸு 10 ரூபா இருக்குது, பட் ஆக்சுவல் ப்ரைஸு 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்? 10 மைனஸ் 12னா இங்கே -2 இருக்கும். அப்போ இதோட ஆக்சுவல் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணுறப்ப நெகட்டிவாக வரும். இப்போ இங்கே என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்டாக இவ்வளோ ப்ரைஸ் இருக்கணும், பட் அதை விட 10 ரூபாயை விட 12 ரூபா 2 ரூபா கூட வாங்கியிருக்கோம். அது ஃபேவரபிள் கிடையாது, அட்வர்ஸ் அல்லது அன்ஃபேவரபிள். ஸோ அதனால் இது நெகட்டிவாக வர்றப்ப அது அன்ஃபேவரபிள்னு அந்த வேரியன்ஸை ப்ராக்கெட்டில் போடணும். இதுவே பாசிட்டிவாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 10 ரூபா, நம்ம வாங்கினது 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அங்கே எஸ்டிமேட் பண்ண ப்ரைஸை விட ஆக்சுவலாக வாங்கின ப்ரைஸு கம்மியாக இருக்குது, அங்கே பாசிட்டிவில் ஆன்சர் வரும், அது ஃபேவரபிள்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் எல்லா வேரியன்சஸ்க்கும் பார்க்கணும். இப்போ மெட்டீரியல் வேரியன்சஸ் நம்ம பார்த்துட்டோம்ல, இதை பேஸ் பண்ணியே லேபர் காஸ்ட் வேரியன்ஸும் இதே மாதிரியே தான் இருக்கும், பட் அந்த டேர்ம்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். மெட்டீரியலில் ப்ரைஸ் வேரியன்ஸ்னு சொன்னோம், பட் லேபரில் ரேட். லேபருக்கு வேஜஸ் ரேட்டு தானே கொடுப்போம், வேஜ் ரேட்டு தான் நாங்கள் கேல்குலேஷனுக்கு கொடுப்போம். ஸோ உங்கள் வேஜஸ் எந்த ரேட்டில் கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கும் ஆக்சுவல் ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணி ரேட்டு வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே யூசேஜ் வேரியன்ஸ் ஆர் குவான்டிட்டி வேரியன்ஸ்னு மெட்டீரியலில் பார்த்தோம்ல, இங்கே எஃபிஷியன்சி, லேபருடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, எவ்வளவு ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் அவங்க ஒர்க் பண்ணணும், பட் ஆக்சுவலாக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இந்த எஃபிஷியன்சி வேரியன்ஸில் ஃபர்தராக ஈல்ட் அண்ட் மிக்ஸ் வேரியன்ஸ் மேலே மெட்டீரியலில் பார்த்த மாதிரியே வரும். இங்கேயும் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, லேபர் இருந்தாங்க அப்படின்னா இங்கே ஈல்ட் ஆர் மிக்ஸ் வேரியன்ஸ் வரலாம். ஸ்டாண்டர்ட் ஹவர் அங்கே மேலே பார்த்தா அதே மாதிரியே தான், அந்த ஸ்டாண்டர்டு ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ்னு மெட்டீரியலுக்கு சொன்னோம், பட் லேபருக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் ஆக்சுவல் ரேட்டுன்னு சொல்கிறோம். அந்த குவான்டிட்டின்னு சொன்னோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஆக்சுவல் குவான்டிட்டி. பட் இங்கே ஹவர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸ் லேபர் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், ஆக்சுவல் ஹவர்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் இங்கே கேல்குலேஷன் போட போகிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர் எதுக்கு பார்க்கணும்? மேலே சொன்ன மாதிரி அதே மாதிரியே தான் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு எவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பட்ஜெட்டட் ஹவர்ஸை
ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட்டட் ஹவர்ஸ்னு பார்க்கணும். பட்ஜெட்டட் அவுட்புட்டுக்கு கொடுத்துருக்கிறத ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு நம்ம மாற்றினோம்னா அது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்னு சொல்கிறோம். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸுங்கிறது ஃபார் ஆக்சுவல் இன்புட். மேலே சொன்ன மாதிரி அதே மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஆக்சுவல் ஹவர்ஸ் அவங்க கொஸ்டின்லேயே நார்மலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வேரியன்சஸ் ஓவராலாக லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேட்டு வேரியன்ஸும் எஃபிஷியன்சி வேரியன்ஸும் சேர்ந்தது லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ அப்போ இந்த பார்ட்டு அப்புறம் ஈல்டு மிக்ஸ் எல்லாம் கலந்ததெல்லாம் வரும். இப்போ இந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு இருக்காது. இப்போ இதை தவிர மீதி இருக்கிறது அப்படின்னா எஸ்ஆர் எஸ்ஹெச் மைனஸ் ஏஆர் ஏஹெச் இதுதான் ஃபார்முலா. லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் எஸ்ஆர் எஸ்ஹெச் மைனஸ் ஏஆர் ஏஹெச். இப்போ ரேட்டு வேரியன்ஸ் ரெண்டு ரேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் ரேட்டோட ஆக்சுவல் ரேட்டை கம்பேர் பண்ணி டிஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எஸ்ஆர் மைனஸ் ஏஆர் இன்ட்டு ஏஹெச் இது ரேட்டு வேரியன்ஸ். அங்கே ப்ரைஸ் வேரியன்ஸ்னு போட்டதை இங்கே ரேட்டு வேரியன்ஸ்னு போடுறோம். அங்கே குவான்டிட்டின்னு இருந்ததை இங்கே ஹவர்ஸ்னு மாத்திரம், அங்கே ப்ரைஸுன்னு இருந்ததை ரேட்டுன்னு மாத்திரம். மெட்டீரியலுக்கும் லேபருக்கும் உள்ள கம்பேரிசன் இது. அடுத்தது எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எஃபிஷியன்சினா ரெண்டு ஹவர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஆர் எஸ்ஹெச் மைனஸ் எஸ்ஆர் ஏஹெச் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இந்த எஃபிஷியன்சி வேரியன்ஸில் மோர் தேன் ஒன் லேபர் இந்த யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எஃபிஷியன்சி வேரியன்ஸில் ஃபர்தராக ஈல்டு வேரியன்ஸும் மிக்ஸ் வேரியன்ஸும் வரும். இப்போ ஈல்டு வேரியன்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் இது ஈல்டு வேரியன்ஸ். இப்போ எஸ்ஆர் எஸ்ஹெச் மைனஸ் எஸ்ஆர் ஆர்எஸ்ஹெச். மிக்ஸ் வேரியன்ஸுக்கு எஸ்ஆர் ஆர்எஸ்ஹெச் மைனஸ் எஸ்ஆர் ஏஹெச் அல்லது ஆர்எஸ்ஹெச் மைனஸ் ஏஹெச் இன்டூ எஸ்ஆர் இது மிக்ஸ் வேரியன்ஸ். ஸோ அஸ் யூஷுவல் எப்போவுமே காஸ்ட் வேரியன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஆன்சர் பாசிட்டிவில் வந்தால் ஃபேவரபிள் வேரியன்ஸ், நெகட்டிவில் வந்தால் அட்வர்ஸ் வேரியன்ஸ். இப்போ மெட்டீரியலும் லேபரும் பார்த்துட்டோம். அடுத்தது ஓவர் ஹெட்டில் ஃபஸ்ட்டு வேரியபிள் ஓவர் ஹெட் வேரியன்ஸ் பார்க்கலாம். வேரியபிள் ஓவர் ஹெட் வேரியன்ஸில் ஸ்டாண்டர்ட் ரேட்டும் ஆக்சுவல் ரேட்டும் வரும். இந்த பக்கத்தில் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் அவ்வளோதான் வரும். இங்கே ரெண்டு வேரியன்சஸ் தான். மெயின் வேரியன்ஸ் ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ், வேரியபிள் ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். அதுக்குள்ள சப்டிவிஷனாக எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸும் எஃபிஷியன்சி வேரியன்ஸும் இருக்கும். ஸோ இந்த எஃபிஷியன்சி வேரியன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் காஸ்ட் வேரியன்ஸுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ இதையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க முடியும். எப்படி மெட்டீரியல் லேபரில் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் இங்கேயும். இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர் ஹெட் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, பட்ஜெட் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர் ஹெட் பை பட்ஜெட்டட் ஹவர்ஸ் போட்டோம்னா ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் ஹவர் கிடைக்கும். பெர் பட்ஜெட்டட் ஹவர் ஸ்டாண்டர்ட் ரேட் கிடைக்கும். இது எஸ்ஆர்னு எடுத்துக்கிறோம். ஏஆர் ஏஹெச் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆக்சுவல் வேரியபிள் ஓவர் ஹெட் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அது ஏஆர் ஏஹெச். ஸோ இப்போ ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் வேரியபிள் ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ்னா எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எஃபிஷியன்சி. இப்போ எஸ்ஆர் எஸ்ஹெச் மைனஸ் ஏஆர் ஏஹெச் எஸ்ஆர் எஸ்ஹெச் மைனஸ் ஏஆர் ஏஹெச்னு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எஸ்ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். ஸ்டாண்டர்ட் ஹவருங்கிறது அஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி ஆக்சுவல் அவுட்புட்டுக்கான ஹவர்ஸ் எவ்வளவோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹவர்ஸ் எஸ்ஆர் மைனஸ் ஏஆர் இன்டூ ஏஹெச் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். எஃபிஷியன்சி வேரியன்ஸ்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கும் ஆக்சுவல் ஹவர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸை ஸ்டாண்டர்ட் ரேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எஸ்ஆர் எஸ்ஹெச் மைனஸ் எஸ்ஆர் ஏஹெச் இது எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்னா எஸ்ஆர் ஏஹெச் மைனஸ் ஏஆர் ஏஹெச். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறதுனால எஸ்ஆர் மைனஸ் ஏஆர் இன்டூ ஏஹெச் எஸ்ஆர் ஏஹெச் மைனஸ் ஏஆர் ஏஹெச். அண்ட் ஓவராலாக ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸை டோட்டலாக கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வேரியன்ஸ் அப்படின்னா வேரியபிள் ஓவர் ஹெட் வேரியன்ஸ். ஸோ மெட்டீரியல் லேபர் வேரியபிள் ஓவர் ஹெட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். மெட்டீரியலும் லேபரும் அப்படியே தான். ரேட்டு ப்ரைஸு ஹவர்ஸு குவான்டிட்டி அந்த நேம் மட்டும் அங்கே சேஞ்ச் ஆகும். அண்ட் வேரியபிள் ஓவர் ஹெட் வேரியன்ஸில் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸில் ரெண்டு வேரியன்ஸ் உள்ள சப்டிவிஷனாக இருக்கும். இப்போ அடுத்தது ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வேரியன்ஸ் பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வேரியன்ஸை நம்ம வேறு மாதிரி டயக்ராமில் இங்கே ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப இதில் ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் ஓவராலாக காஸ்ட் வேரியன்ஸ் எப்போவுமே மெட்டீரியல்னால் ஓவராலாக காஸ்ட் வேரியன்ஸ், லேபருக்கும் காஸ்ட் வேரியன்ஸ், அண்ட் தென் வேரியபிள் ஓவர் ஹெட்டுக்கும் காஸ்ட் வேரியன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷன்ஸ் தான் ப்ரைஸ் வேரியன்ஸ் அல்லது குவான்டிட்டி வேரியன்ஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அதெல்லாம். பட் இங்கே ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வேரியன்ஸ் வர்றப்ப
இங்கே காஸ்ட் வேரியன்ஸ் ஓவரால் காஸ்ட் வேரியன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற 2 சப்டிவிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸும் வால்யூம் வேரியன்ஸும். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், வால்யூம் வேரியன்ஸ். இப்போ இந்த வால்யூம் வேரியன்ஸை ஃபர்தராக 3 சப்டிவிஷனாக பார்க்குறோம். இங்கே ஏற்கனவே மெட்டீரியல் எப்படி பார்த்தோம், குவான்டிட்டி ஆர் யூசேஜ் வேரியன்ஸ்னால் மிக்ஸ் அண்ட் ஈல்டு, லேபரில் எஃபிஷியன்சினா மிக்ஸ் அண்ட் ஈல்டுன்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டில் வால்யூம் வேரியன்ஸை ஃபர்தராக நம்ம 3 சப்டிவிஷனாக பிரிக்கிறோம். அப்போ இது எல்லாமே வால்யூம் வேரியன்ஸுடைய சப்டிவிஷன்ஸ். இதெல்லாம் வால்யூம் வேரியன்ஸுடைய சப்டிவிஷன்ஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், கெப்பாசிட்டி வேரியன்ஸ் அண்ட் தென் கேலண்டர் வேரியன்ஸ். கேலண்டர் வேரியன்ஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, சாரி நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கொடுப்பாங்க. ஏன்னா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டுங்கிறப்ப நம்பர் ஆஃப் டேஸ் அங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே பட்ஜெட்டட் ஹவர்ஸை ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ்னு கேல்குலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் எப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக காஸ்ட் வேரியன்ஸ்னு சொல்கிறோம். அந்த காஸ்ட் வேரியன்ஸில் 2ஆக பிரிக்கிறோம், எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், வால்யூம் வேரியன்ஸ். அந்த வால்யூம் வேரியன்ஸில் ஃபர்தராக 3 சப்டிவிஷன் பிரிக்கிறோம், எஃபிஷியன்சி, கெப்பாசிட்டி, கேலண்டர். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு காஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர், வால்யூம் வேரியன்ஸை கண்டுபிடிச்சிட்டு வால்யூம் வேரியன்ஸுடைய ஃபர்தர் சப்டிவிஷனை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இதை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கத்தில் முதல்ல பட்ஜெட்டட் ஹவர்ஸ்னு போட்டுப்போம். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினில் ஹவர்ஸை பேஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், அவுட்புட்டை பேஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹவர்ஸை பேஸ் பண்ணி முதல்ல நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்துப்போம். இதுலேயே சின்ன சேஞ்சஸ் பண்ணினா அவுட்புட் பேசிஸில் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட், இதுதான் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். நார்மலாக கொஸ்டினில் பட்ஜெட்டட் ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க, பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டும் கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் பை பட்ஜெட்டட் ஹவர்ஸ் போட்டோம்னா ஸ்டாண்டர்ட் ரேட் கிடைக்கும். சப்போஸ் அவுட்புட் ரேட்டு தேவைப்படுது, இந்த ஹவர்ஸ் இல்லாமல் அவுட்புட் பேசிஸில் இந்த ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் பை பட்ஜெட்டட் அவுட்புட் போட்டால் அவுட்புட் ரேட்டு கிடைக்கும், ஸ்டாண்டர்ட் ரேட் பேஸ்ட் ஆன் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஹவர்ஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பட்ஜெட்டட் ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணினா கிடைக்கக்கூடியது பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். பட் ஸ்டாண்டர்ட் ரேட் கொஸ்டினில் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட்டட் ஹவர்ஸ், பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கொடுத்துருப்பாங்க, இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் பை பட்ஜெட்டட் ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ரேட்டு கிடச்சிடும். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது ஃபர்ஸ்ட் லைன், லைன் நம்பர் 1. இப்போ செகண்ட் லைன் எழுதுகிறோம், ஆக்சுவல் ஹவர்ஸ், ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். இது செகண்ட் லைன். முதல்ல பட்ஜெட்டட் ஹவர்ஸ், பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், ஆக்சுவல் ஹவர்ஸ், ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். இது கொஸ்டினில் ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், ஆக்சுவல் ஹவர்ஸ். இப்போ தேர்ட் லைன் நம்ம என்ன போட போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்டாண்டர்ட் ரேட் ஏற்கனவே மேலே கண்டுபிடிச்சிருப்போம்ல, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ரெக்கவர்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்னு இதை சொல்லலாம். ரெக்கவர்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் என்ன, எப்போவுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்னா ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு, அதே தான் இங்கே. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் என்னென்னு பார்க்கணும். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் ஃபார் பட்ஜெட்டட் அவுட்புட் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். ஸோ பட்ஜெட்டட் அவுட்புட்டுக்கு இவ்வளவு பட்ஜெட்டட் ஹவர்ஸ்னா அதுவே ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு எவ்வளவு பட்ஜெட்டட் ஹவர்ஸ்னு பார்த்தா அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் போட்டோம்னா ரெக்கவர்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கிடைக்கும். இப்போ நம்ம 3 இது கிடைச்சாச்சு, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டில் பட்ஜெட்டட், ஆக்சுவல், ரெக்கவர்டு கிடைச்சாச்சு. இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி மெயினான வேரியன்ஸஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காஸ்ட் வேரியன்ஸ். இந்த எந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்கோமோ இதை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். காஸ்ட் வேரியன்ஸ்க்கு ரெக்கவர்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், இது காஸ்ட் வேரியன்ஸ். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் அப்படிங்கும்போது பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், இது எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். அடுத்தது வால்யூம் வேரியன்ஸ். வால்யூம் வேரியன்ஸுக்கு ரெக்கவர்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், இது வால்யூம் வேரியன்ஸ். RFOH மைனஸ் PFOH. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த காஸ்ட் வேரியன்ஸை என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோமோ இந்த ஆன்சரோட இதை கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸ்பெண்டிச்சரையும் வால்யூம் வேரியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் ஈக்குவல் டு காஸ்ட் வேரியன்ஸா அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த பார்ட்டு நமக்கு கரெக்டுன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது வால்யூம் வேரியன்ஸ் உடைய சப்டிவிஷன்ஸ். வால்யூம் வேரியன்ஸில் எஃபிஷியன்சி, கெப்பாசிட்டி, கேலண்டர், இதுக்கு என்னென்ன கேல்குலேஷன் பண்ணணும் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தது தான். எக்ஸ்ட்ராவாக ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கலாம். இது நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கேலண்டர் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு
ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு budgeted hours divided by budgeted number of days into actual number of days. budgeted daysக்கு இவ்வளவு budgeted hours, இதுவே actual daysக்கு எவ்வளவு ஹவர்ஸ்னு மாற்றினா அதுக்கு பேர் தான் revised budgeted hours. revised budgeted hours. ஸோ இப்போ revised budgeted hours எக்ஸ்ட்ராவாக நம்ம போடுறோம். எந்த இடத்துல போடுறோம்? ஆக்சுவலுக்கும் budgeted ஹவர்ஸ்க்கும் நடுவில் போடுறோம். இப்போ கேல்குலேஷன் போடலாம். எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸும் ஆக்சுவல் ஹவர்ஸையும் மைனஸ் பண்ணணும். SH மைனஸ் AH இன்டூ மறக்காமல் இது ஸ்டாண்டர்ட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ரேட் போட்டிருக்கோம்ல, SH மைனஸ் AH இன்டூ SR. இது எஃபிஷியன்சி வேரியன்ஸ். அடுத்தது AH மைனஸ் RBH கெப்பாசிட்டி வேரியன்ஸ். AH மைனஸ் RBH இன்டூ SR. இது கெப்பாசிட்டி வேரியன்ஸ். அடுத்தது RBH மைனஸ் BH இன்டூ SR. இது கேலண்டர் வேரியன்ஸ். ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர் மைனஸ் பட்ஜெட்டட் ஹவர் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். இது கேலண்டர் வேரியன்ஸ். சப்போஸ் நம்பர் ஆஃப் டேஸ்லாம் அவங்க கொடுக்கல அப்படின்னா ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸே அங்கே வராது. அந்த இடத்துல கேலண்டர் வேரியன்ஸ் வராது, கெப்பாசிட்டி வேரியன்ஸ் தான் வரும். AH மைனஸ் BH இன்டூ SRனா அது டேரெக்டாக முடிஞ்சிடும். RBH அங்கே வராது. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். இப்போ இந்த 3 வேரியன்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன? எஃபிஷியன்சி, கெப்பாசிட்டி, கேலண்டர். இந்த 3 வேரியன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு எப்போவுமே காஸ்ட் வேரியன்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது ஆன்சர் பாசிட்டிவாக வந்தால் ஃபேவரபிள், நெகட்டிவாக வந்தால் அட்வர்ஸ் வேரியன்ஸ். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸை வச்சு நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 வேரியன்ஸுடைய டோட்டலும் வால்யூம் வேரியன்ஸுடைய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். இப்போ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹவர் ரேட், ஸ்டாண்டர்ட் ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹவர்ஸ் பார்த்தோம். இதே இது அவுட்புட் பேசிஸில் ஸ்டாண்டர்ட் ரேட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ரொம்ப சிம்பிள். 2 இடத்துல மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணால் போதும். ஸ்டாண்டர்ட் ரேட் பேஸ்ட் ஆன் அவுட்புட் அப்படின்னா பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் பை பட்ஜெட்டட் அவுட்புட்னு போட்டு அவுட்புட் ஸ்டாண்டர்ட் ரேட் பார்க்குறோம். மற்றபடி இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹவர்ஸ்க்கு பதிலாக பட்ஜெட்டட் அவுட்புட் வரும். ஆக்சுவல் ஹவர்ஸ்க்கு பதிலாக ஆக்சுவல் அவுட்புட் வரும். இந்த இடத்துல ஆக்சுவல் அவுட்புட் வராது. இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வரும். இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கு பதிலாக இங்கே ஆக்சுவல் அவுட்புட் வரும். சரி, இந்த ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டு இங்கே மேலே வந்துடும். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் அவுட்புட்னா என்ன? இது இட் இஸ் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ். இது ஹவர் பேசிஸில் என்ன பார்த்தோம்? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்னு பார்த்தோம். இப்போ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இங்கே போடும்போது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான அவுட்புட். பட்ஜெட்டட் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ அவுட்புட்னு கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவல் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ அவுட்புட்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆக்சுவல் அவுட்புட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் போட்டால் அது ரெக்கவர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டாக இருக்கும். மற்றபடி ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் மட்டும் இங்கே போட்டுக்கணும். மற்றபடி ஃபார்முலாஸ் எல்லாம் அந்த சேம் தான். எந்த ஆரோ மார்க்கில் நம்ம எப்படி மைனஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம போட்டே போகலாம். இப்போ இங்கே AO மைனஸ் SO இன்டூ SR. இங்கே SO இங்கே வந்து ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸாக மாறும். ஹவர்ஸ் இருக்கிறது ரிவைஸ்டு பட்ஜெட்டட் அவுட்புட்டாக மாறும். இங்கே ஹவர்ஸ்க்கு பதிலாக அவுட்புட் வரும். இந்த சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இந்த சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே காஸ்ட் வேரியன்ஸஸை வச்சு பார்த்துருக்கோம். இது சேல்ஸ் வேரியன்ஸ் அல்லது சேல்ஸ் மார்ஜின் அல்லது ப்ராஃபிட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த சேம் ஃபார்முலா தட் இஸ் த சேம் டயக்ராமை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில சேஞ்சஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா இப்போ ப்ரைஸ் வேரியன்ஸ், ரேட்டு வேரியன்ஸ் அப்படின்னு மெட்டீரியல் லேபருக்குலாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி சேல்ஸுக்கு வேல்யூ வேரியன்ஸ், வால்யூம் வேரியன்ஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். அந்த நேம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். இதே டயக்ராம் எல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பட் இங்கே காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப இதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறப்ப ப்ளஸில் வந்தால் ஃபேவரபிள்னும், பாசிட்டிவில் வந்தால் ஃபேவரபிள்னும், நெகட்டிவாக வந்தால் அட்வர்ஸ்னும் சொன்னோம். பட் இதே ஃபார்முலாவை அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது சேல்ஸ் அண்டு ப்ராஃபிட்னு வர்றப்ப அந்த இடத்துல ஃபேவரபிளாக இருக்கும்போது இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது அங்கே ரிவர்ஸில் வரும். இப்போ காஸ்ட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம்? பாசிட்டிவாக இருந்தால் ஃபேவரபிள், நெகட்டிவாக இருந்தால் அட்வர்ஸ்னு சொன்னோம். இது காஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலாவை. இப்போ இதே ஃபார்முலாவை அப்படியே நம்ம வேல்யூக்கும் சேல்ஸ் வேல்யூக்கும் சேல்ஸ் ப்ராஃபிட் மார்ஜினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஆன்சர் பாசிட்டிவாக வந்தால் அட்வர்ஸ்னும், ஆன்சர் நெகட்டிவாக வந்தால் ஃபேவரபிள்னும் மாற்றணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபார்முலாக்குள்ளே சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ SP மைனஸ் AP அப்படின்னு இருந்ததில்ல, அது AP மைனஸ் SPன்னு அப்படி சேஞ்ச் பண்ணோம்னா பாசிட்டிவ்னா ஃபேவரபிள், நெகட்டிவ்னா அட்வர்ஸ்னு வச்சுக்க முடியும். பட் இதே ஃபார்முலாவை அப்படியே நம்ம சேல்ஸ் வேல்யூக்கோ ப்ராஃபிட் மார்ஜினுக்கோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆன்சர் பாசிட்டிவாக வரும்போதும் நெகட்டிவாக வரும்போதும் காஸ்ட்டுக்கு என்ன வச்சோமோ அதை விட ரிவர்ஸாக பண்ணணும். ஏன்னா காஸ்ட்டு கம்மியாக இருந்தால் ஃபேவரபிள்ங்கிறோம்,
பட் சேல்ஸுக்கோ ப்ராஃபிட்டுக்கோ அது கம்மியாக இருந்தால் ஃபேவரபிள்னு சொல்ல முடியாதுல்ல, இதே ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணினா. அதனால் அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபார்முலாவை உள்ளுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் வேரியன்ஸ் அனாலிசிஸ் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்டில் ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.